உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு. இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் 10, அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி தெரிந்து கொள்வோம். வாருங்கள், இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம். இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம். சஷ்டி திதி இன்று இரவு 12:08 வரை இருக்கும். அதன் பிறகு சப்தமி திதி தொடங்கி நவம்பர் 11 இரவு 11:09 வரை நீடிக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் இன்று மாலை 6:48 வரை இருக்கும். அதன் பிறகு பூசம் நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் 11 மாலை 6:18 வரை நீடிக்கும். சாத்திய யோகம் இன்று மதியம் 12:04 வரை இருக்கும். அதன் பிறகு சுபயோகம் தொடங்கி நவம்பர் 11 காலை 9:44 வரை நீடிக்கும். அசுபகாலம் ராகு காலம் காலை 8:03 முதல் 9:26 வரை. யமகண்ட காலம் காலை 10:48 முதல் 12:10 வரை. குளிக காலம் மதியம் 1:33 முதல் 2:55 வரை. துர்முகூர்த்த காலம் மதியம் 12:32 முதல் 1:16 வரை மற்றும் 2:44 முதல் 3:28 வரை. சுப முகூர்த்தம் பிரம்மா முகூர்த்தம் காலை 5:05 5:54 வரை. அபிஜித் முகூர்த்தம் மதியம் 11:48 முதல் 12:32 வரை. அமிர்த காலம் மாலை 4:30 முதல் 6:01 வரை. சூரியோதயம் காலை 6:41 சூரிய அஸ்தமனம் மாலை 5:40 சந்திரோதயம் இரவு 10:34 சந்திராஸ்தமனம். நவம்பர் 11 மதியம் 12:25 சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார். சந்திரன் இன்று மதியம் 1:03 வரை மிதுன ராசியில் இருப்பார். அதன் பிறகு கடக ராசிக்குள் பிரவேசிப்பார். இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. இன்றைய அதிர்ஷ்ட எண் 2. வாருங்கள், அன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம். 10 நவம்பர் 2025 கஸ்கி துவர்ஸ்பயத்து திங்கட்கிழமை. இன்று உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் திறந்த மனதுடன் பகிர்வதற்கு சிறந்த நாள். குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், சக ஊழியர்கள் அல்லது அண்டை மக்கள் உடன் கலந்துரையாடும் போது பழைய பிரச்சனைகள் திடீரென எழுந்தாலும், சிறிய பயணங்கள் அல்லது திட்டங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதில் சிக்காமல் செயல்பட இயலும். வீட்டில் பழுதுபார்ப்பு அல்லது புதிய வேலை வாய்ப்பு போன்ற எதிர்பாராத வாய்ப்புகள் உங்களுக்காக காத்திருக்கலாம். கூடுதலாக ஒரு இசை நிகழ்ச்சி, நாடகத்துக்கான அல்லது சின்ன பயணத்துக்கான சந்தர்ப்பமும் கிடைக்கலாம். ஆலோசனைக்காக அனுபவம் உள்ள ஒருவரின் உதவியை நாடுவது இன்று மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மற்றவர்களுக்கு உதவுவதில் நீங்கள் ஆர்வமாக இருப்பீர்கள். அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதும் உங்கள் மனநலத்தையும் நற்பண்பையும் வெளிப்படுத்தும். உங்கள் அன்றாட வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்களை செய்து முன்னேறுவது வேலை வாழ்க்கை மற்றும் வீட்டுச் சூழலை ஒரே நேரத்தில் சுறுசுறுப்பாகவும் ஆனந்தமாகவும் மாற்றும் ஒரு முக்கிய யுக்தியாகும். இன்று உங்கள் படைப்பாற்றலும் திறமையும் வெளிப்படும் ஒரு நாள். நண்பர்கள், குழுவினர்கள் மற்றும் சக ஊழியர்களுடன் எண்ணங்களையும் புதிய யோசனைகளையும் பகிர்வதில் நீங்கள் மிகவும் உற்சாகமாக இருப்பீர்கள். தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை விஷயங்களை சமநிலையில் கையாளும் உங்கள் திறன் இன்று வெற்றியின் முக்கிய சகாயாக இருக்கும். குழுவில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் அதை சீர் செய்யும் சிறந்த வாய்ப்பும் இதுதான். வீட்டிலும் குடும்ப உறவுகளிலும் ஒற்றுமை நிலவி கணவன் மனைவி இடையே அன்பும் ஒத்துழைப்பும் அதிகரிக்கும். அண்ணி, நாத்தனார் போன்ற உறவுகளிடமிருந்து சிறப்பு ஆதரவும் கிடைக்கும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கை அவசியம். மருந்து அல்லது சிகிச்சை மேற்கொள்ள முன் மருத்துவரை அணுகுவது நல்லது. வியாபாரம் மற்றும் தொழில்முறை திட்டங்களில் உங்கள் அமைதியான தெளிவான மனநிலையே உங்கள் முன்னேற்றத்திற்கு புதிய வாய்ப்புகளை திறக்கும். இன்று உங்கள் சிந்தனை, திட்டமிடல் மற்றும் ஒத்துழைப்பு ஆகியவை முழுமையாக வெளிப்பட்டு வாழ்க்கையின் பல்வேறு தரப்புகளிலும் சாதனைகளை உருவாக்கும். இன்று பொருளாதாரம் மற்றும் திருமண சம்பந்தமான விஷயங்களில் சமநிலை உருவாக்குவது மிகவும் முக்கியம். ஒருவேளை வாழ்வில் ஒரு சிறப்பு நபரிடமிருந்து ஆதரவு அல்லது நிதி சார்ந்த உதவி கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே நேரத்தில் உங்கள் திருமண உறவிலும் புரிதலும் ஒத்துழைப்பும் தேவையாகும். உங்கள் துணை வேலை வாழ்க்கை அல்லது வணிகத் திட்டங்களில் உற்சாகமாக செயல்படுவார். மேலும் கருத்தரங்குகள், கண்காட்சிகள், சத்வர்த்தாட்சிகள் அல்லது தொழில்முறை நிகழ்வுகளில் இருந்து புதிய தகவல்களும் உபயோகமான உண்மைகளும் பெறப்படலாம். வணிகம் மற்றும் வேலை சம்பந்தமான முடிவுகளில் கவனமாகவும் அவசரம் அடையாமல் செயல்படுவது அவசியம். உணவு பழக்கத்தில் கட்டுப்பாட்டை கடைபிடித்தல் நன்மை தரும்.
அதிக வறுத்த உணவுகள் மற்றும் ஆரோக்கியமற்ற பொருட்களை தவிர்த்தால் வயிற்றுப்போக்கு பிரச்சனைகளை தடுக்கும். பணியிடத்தில் பொறுப்பை ஏற்கும்போது சிந்தனையுடனும் பொறுமையுடனும் செயல்படுவீர்கள் என்றால் தவறுகள் மற்றும் இழப்புகளை தவிர்க்கலாம். குடும்பத்தார், துணை மற்றும் அன்புக்குரியவர்களிடம் இருந்து உணர்ச்சி மற்றும் பொருளாதார உதவி கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. அதனால் உரையாடலில் நிதானமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். இன்று உங்கள் குடும்பத்துடன் உறவுகளுடன் நேரத்தை செலவிடுவது மன அழுத்தத்தை குறைத்து உங்களின் உள்ளார்ந்த சக்தியையும் பெருக்கும். இன்று உங்கள் உள்ளார்ந்த உணர்வுகளை கேட்டு செயல்படுவது முக்கியம். ஏனெனில் உங்கள் முடிவுகள் உங்களோடும் உங்கள் துணையோடும் தொடர்புடையவை. மற்றவர்களின் கவனத்தை ஈர்த்தாலும் உணர்ச்சி ரீதியாக நுணுக்கமானவராக நீங்கள் பார்க்கப்படலாம். ஆகவே உங்கள் உண்மையான தேவைகளை புரிந்தவர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள். தாராள மனப்பான்மை மற்றும் மற்றவர்களுக்கு உணர்ச்சி உணர்வுடன் அணுகுமுறை உங்களை ஒரு நல்ல மனிதராக உருவாக்கி உறவுகளில் ஆழத்தை தரும். அன்புக்குரியவருடன் உணர்ச்சிகளை பகிர்வது இன்று உங்களுக்கு உற்சாகத்தை வழங்கும். ஏனெனில் உண்மையான அன்பிற்கு எல்லை இல்லை. உங்கள் உணர்வுகளை தயக்கமின்றி வெளிப்படுத்துங்கள். பொருளாதார விஷயங்களில் கவனமாக இருக்கவும், வரவு செலவுகளை சமநிலையுடன் வைத்துக் கொள்ளவும் வங்கி அல்லது நிதி ஆலோசகரிடமிருந்து வழிகாட்டல் பெறுவதும் நன்மை தரும். தன்னம்பிக்கை மற்றும் மனநிலையை உறுதிப்படுத்த உங்களுக்காக சிறிய நேரம் ஒதுக்கி புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அல்லது சிறிய மாற்றங்களை செய்யுங்கள். வணிகம் மற்றும் வேலை வாய்ப்புகளில் இன்று நல்ல வாய்ப்புகள் உருவாகலாம். எனவே திட்டமிட்ட முறையிலும் எச்சரிக்கையுடனும் நடவடிக்கை எடுக்கவும். இன்று தொழில்நுட்பம் மற்றும் தொழில்முறைத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு முன்னேற்றம் அடைய ஒரு சிறந்த வாய்ப்பு உள்ளது. உங்கள் பேச்சு திறனும் நடத்தை நுணுக்கமும் சக ஊழியர்களிடமிருந்து ஆதரவு பெறுவதில் உதவும். அதே நேரத்தில் வேலைவாய்ப்புகள் மற்றும் வணிகத் திட்டங்களில் முன்னேற்றம் உருவாகும். ஆரோக்கியம் தொடர்பாக அஜீரணமும் வயிறு சிக்கல்களும் ஏற்படக்கூடும். உடல் சோர்வுடன் இருக்க வாய்ப்புள்ளதால் ஓய்வு மற்றும் சமநிலை உணவு அவசியம். இன்று 4 சிறப்பு பரிகாரங்கள் அதிக நன்மையை தரும். முதலில் சூரியனை வழிபட்டு தானம் செய்வது. நீர், சிவப்பு பூக்கள் மற்றும் வெல்லத்தை செம்பு பாத்திரத்தில் சேர்த்து அர்த்தியமாகச் செய்யும் பழக்கம் தன்னம்பிக்கை, ஆரோக்கியம் மற்றும் பொருளாதார நிலைத்தன்மையை வலுப்படுத்தும். 2வது, அறிவுசார் பணிகளில் கவனம் செலுத்துவது. எழுத்து, சந்தைப்படுத்தல், ஆன்லைன் வணிகம் அல்லது புதிய யோசனைகளை பகிர்வது வெற்றிக்கு உதவும். 3வது, பழைய பணிகளை மதிப்பாய்வு செய்து திட்டங்களை மறுசீரமைத்தல். முடிக்கப்படாத பணிகளை முடித்தல் அல்லது நிலுவை நிதி முடிவுகளை பரிசீலித்தல் இன்று வெற்றியின் சாவியாக இருக்கும். 4வது, குடும்பத்துடன் நேரத்தை செலவிட்டு நன்றியுணர்வை காட்டுதல். பெரியவர்களை மதித்து அவர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவது மனநிலையையும் அதிர்ஷ்டத்தையும் மேம்படுத்தும். இன்றைய நாள் உங்கள் தொழில்முறை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சமநிலை, முன்னேற்றம் மற்றும் வெற்றியை கொண்டு வரும். திங்கட்கிழமை 10 நவம்பர் 2025. இன்று என்ன செய்ய வேண்டும் மற்றும் என்ன செய்யக்கூடாது? பஞ்சாங்க அடிப்படையிலான வழிகாட்டுதல். இன்று அவசியம் செய்ய வேண்டிய 4 காரியங்கள். 1. சிவபூஜை மற்றும் ஜலாபிஷேகம் செய்யுங்கள். திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்றைய தினம் சிவலிங்கத்திற்கு பால், நீர் அல்லது வில்வ இலைகளை அர்ப்பணிப்பதால் மன அமைதி கிடைக்கிறது மற்றும் நிதி நிலைத்தன்மை அதிகரிக்கிறது. கடன் தொல்லையிலிருந்து விடுபடவும் வருமானத்தை அதிகரிக்கவும் இந்த நாள் மிகவும் சுபமாக கருதப்படுகிறது, குறிப்பாக சுபயோகம் இருப்பதால். 2வது, பழைய பணிகளை முடிப்பதில் கவனம் செலுத்துங்கள். சாத்திய யோகம் இன்று மதியம் வரை செயலில் இருக்கும். இது முடிக்கப்படாத பணிகளை வெற்றிகரமாக முடிப்பதை குறிக்கிறது. இந்த யோகத்தில் தொடங்கப்படும் எந்த ஒரு வேலையும் நீடித்த பலனை தரும். எனவே நிலுவையில் உள்ள பரிவர்த்தனைகள், பணம் செலுத்துதல் அல்லது வணிக முடிவுகளை இன்று முடிப்பது நன்மை பயக்கும். 3வது, பெரியவர்கள் அல்லது குருமார்களிடம் ஆலோசனை பெறுங்கள். சந்திரன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு மாறுவது மனம் மாற்றமடையக்கூடியதாக இருக்கும் என்பதை காட்டுகிறது. அத்தகைய சூழ்நிலையில் என் உணர்ச்சிகளை விட அனுபவம் மற்றும் வழிகாட்டுதலை நம்புவது சரியானதாக இருக்கும். குருமார்களின் ஆலோசனையுடன் எடுக்கப்படும் முடிவுகள் இன்று சிறப்பு பலனை தரும். 4வது, தானம் அல்லது சேவை செய்யுங்கள். திங்கட்கிழமையன்று ஏழைகளுக்கு வெள்ளை ஆடைகள், அரிசி அல்லது பால் தானம் செய்வது சுபமாக கருதப்படுகிறது. இது சந்திர தோஷங்களை குறைக்கிறது மற்றும் மன அமைதியுடன் குடும்பத்தில் செழிப்பை கொண்டு வருகிறது. பூசம் நட்சத்திரத்தின் செல்வாக்கின் கீழ் செய்யப்படும் தானம் பல மடங்கு பலனை தரும். இன்று செய்யக்கூடாத 4 காரியங்கள். 1.
ராகு காலத்தில் எந்த ஒரு புதிய வேலையையும் தொடங்க வேண்டாம். காலை 8:03 முதல் 9:26 வரை ராகு காலத்தில் எந்த ஒரு சுப காரியத்தையும் தொடங்குவது அசுப பலன்களை தரக்கூடும். இந்த நேரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் குறிப்பாக நிதி அல்லது வணிகத்துறையில் குழப்பம் அல்லது இழப்பிற்கு காரணமாக அமையலாம். இரண்டாவது, உணர்ச்சி வசப்பட்டு பணம் செலவழிக்கவோ அல்லது முதலீடு செய்யவோ வேண்டாம். சந்திரன் கடக ராசிக்குள் நுழைவதால் உணர்திறன் அதிகரிக்கும். இது ஒருவரை உணர்ச்சி வசப்பட்டு விரைவான முடிவுகளை எடுக்க தூண்டும். இந்த நிலையில் செய்யப்படும் முதலீடு அல்லது செலவு பின்னர் வருத்தத்திற்கு காரணமாக அமையலாம். உத்தராயணி 3ஆம் திங்கட்கிழமையன்று கருப்பு அல்லது அடர் நீல நிற ஆடைகளை அணிய வேண்டாம். இந்த நாள் சந்திரதேவனுடன் தொடர்புடையது. மேலும் வெள்ளை, கிரீம் அல்லது வெளிர் நீலம் போன்ற மென்மையான வண்ணங்களை அணிவது சுபமாக கருதப்படுகிறது. அடர் நிறங்கள் மன அமைதியின்மை அல்லது தேவையற்ற சர்ச்சைகளை உருவாக்கக்கூடும். 4வது, யாருடனும் கடுமையான வார்த்தைகளில் பேசவோ அல்லது அவமதிக்கவோ வேண்டாம். இன்று சந்திரனின் பிரபாவம் மனதில் ஆழமாக இருக்கும். நீங்கள் யாரிடமாவது கடுமையாக நடந்து கொண்டால் அதன் எதிர்மறையான பிரபாவம் உறவுகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் மற்றும் மன அழுத்தத்தை அதிகரிக்கும். சுபயோகத்தில் மென்மையான பேச்சும் இனிமையான நடத்தையும் நற்பெயரை அதிகரிக்கும். இன்றைய நாள் பொருளாதார ரீதியாக சமநிலையானதாக இருந்தாலும் கவனமாக முடிவெடுக்க வேண்டிய நாளாக இருக்கும். சந்திரன் மதியம் 1:03 மிதுன ராசியிலும் அதன் பிறகு கடக ராசியிலும் பிரவேசிப்பார். இதனால் நாளின் முதல் பகுதி புத்திசாலித்தனம் மற்றும் வணிக உரையாடல்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் பிற்பகுதியில் உணர்ச்சிகளின் பிரபாவம் அதிகரிக்கக்கூடும். எனவே நிதி முடிவுகளில் உணர்ச்சிகளை மட்டும் நம்பாமல் தர்க்கம் மற்றும் திட்டமிடலை நம்புங்கள். காலை நேரம், குறிப்பாக ராகு காலத்தில் காலை 8:03 9:26 எந்த ஒரு புதிய முதலீடு, பரிவர்த்தனை அல்லது ஒப்பந்தம் செய்வதை தவிர்க்கவும். இதற்கு மாறாக அபிஜித் முகூர்த்தம் காலை 11:48 முதல் மதியம் 12:32 வரை நிதி பணிகள், ஒப்பந்தங்களை முடித்தல் அல்லது நிலுவைத் தொகையை வசூலிப்பதற்கு மிகவும் சுபமாக இருக்கும். நீங்கள் ஏதேனும் நிலுவையில் உள்ள கட்டணம் அல்லது கடனிலிருந்து நிவாரணம் பெற விரும்பினால் இந்த நேரம் சாதகமான முடிவுகளை தரக்கூடும். யோகங்களின் பார்வையில் முற்பகல் வரையிலான சாத்திய யோகம் மற்றும் பிற்பகலுக்கு பிறகான சுபயோகம் குறிப்பாக வர்த்தகம், வங்கி, ரியல் எஸ்டேட் அல்லது பங்கு சந்தையுடன் தொடர்புடையவர்களுக்கு பணம் மற்றும் லாபத்திற்கான வாய்ப்புகளை ஊக்குவிக்கும். இருப்பினும் வணிக கரணம் மதியத்திலிருந்து செயலில் இருக்கும். இது வணிக பரிவர்த்தனைகள் மற்றும் பொருள் பரிமாற்றம் தொடர்பான நடவடிக்கைகளுக்கு மிகவும் பலனளிக்கும். சந்திரன் கடக ராசியில் பிரவேசிப்பது வீட்டுச் செலவுகள் அதிகரிக்கக்கூடும் என்பதை குறிக்கிறது. எனவே தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி குடும்பம் தொடர்பான நிதி திட்டங்களில் நிதானத்தை கடைபிடிக்கவும். நீங்கள் புதிய முதலீட்டு விருப்பங்களை தேடுகிறீர்களானால் நிலையான அல்லது சொத்து தொடர்பான முதலீடுகளை தற்போதைக்கு தள்ளி போடுவது நல்லது. ஏனெனில் நாளின் பிற்பகுதியில் எடுக்கப்படும் உணர்ச்சி வசப்பற்ற முடிவுகள் இழப்புக்கு காரணமாக அமையலாம்